அத்தே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க சின்ன வயதிலே இருக்கிற பொழுது இதை பரீட்சித்து பார்க்கலாம்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி உங்கள் கண்ணை திறந்து பார்க்கிற பொழுது சூரிய பகவான் தெரிந்தால் சூரிய பகவானை நினைத்து அந்த மந்திரத்தை சொன்னீங்க. சூரிய பகவான் வந்து குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கொடுத்தார். சின்ன குழந்தையாக இருக்கிற உங்களை கன்னியாக மாற்றி குழந்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். மீண்டும் சின்ன குழந்தையாக உங்களை மாற்றிவிட்டு போய்விட்டார். கையிலே சின்ன குழந்தை, ஒரு குழந்தை, நீங்களும் குழந்தை, அதுவும் குழந்தை. அந்த குழந்தையை பூமராம நதிக்கரையிலே, அந்த கங்கை நதிக்கரையிலே ஒரு பெட்டியை கொண்டு வந்து, பேழையை கொண்டு வந்து அந்த பேழையிலே விட்டு அழைச்சிட்டீங்களே, அனுப்பிச்சு விட்டீங்களே அந்த குழந்தைய. அந்த குழந்தை யார் தெரியுமா அத்தே? கிருஷ்ணா. இது அனைத்தும் உனக்கு எப்படிடா தெரியும்? கிருஷ்ணா, எனக்கு எல்லாம் தெரியும் அத்தே. அந்த குழந்தை தான் இப்பொழுது ராஜாதி ராஜனாக மிகப்பெரிய வீரனாக வாரி கொடுப்பதிலே வள்ளலாக இருக்கிற கர்ணன் அத்தே. கர்ணன் என் மகனா? அன்றைக்கு பார்க்கிற பொழுதே அஸ்தினாபுரத்து அரண்மனையிலே அவனுடைய வீரத்தை பார்க்கும் பொழுதே நான் தெரிந்தேன், என் மகன் வீரன், அவன் என் மகனாகத்தான் இருக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளுணர்வு சொல்லியது கிருஷ்ணா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தே. நாளைக்கு நீங்க போங்க, நீ கூப்பிட்டா உங்க கர்ணன் வந்துருவான். 5ஓடு 6ஆக இருக்கட்டும், கூட்டிட்டு வந்துருங்க. எல்லாம் கர்ணன் பார்த்துட்டு இருப்பான். அவன் மிகப்பெரிய வீரனத்தே, மிகப்பெரிய வள்ளல். ஆகவே நீங்க போங்க, போய் கூப்பிட்டு வந்துருங்க. நான் சென்று அழைத்தால் கர்ணன் என்னோடு வருவானா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக வருவான், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த அம்மா, நான் போய் வரட்டுமா அத்தே? நான் போய் வாருங்கள் கிருஷ்ணா என்று சொல்லுகிற போது, அத்தே எனக்காக 2 வரம் மட்டும் அந்த கர்ணன்கிட்ட வாங்கிட்டு வந்துடும். என்னடா கிருஷ்ணா வரம் சொல்லப்பா, என்ன வரம் வேணும்? அத்தே, நீங்க கூட்டாவால் வந்துருவா. அப்படி வரவில்லை என்றால் 2 வரங்களை மட்டும் வாங்கி வாருங்கள் அத்தே. என்ன வரம்? என்ன வரம்பா? ஒருவேளை 18 நாள், அந்த 18 நாள் குருட்சேத்திர யுத்தத்திலே அவனுடைய முதல் எதிரி யாரு? அர்ஜுனன். அந்த அர்ஜுனனை தவிர தருமனை, பீமனை, நகுல சகாதேவர்களை அழிக்க மாட்டேன் என்று ஒரு வரம் சத்தியம் வாங்கிட்டு வார்த்தே, ஒரு வரம். இதனால் கர்ணனுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா கிருஷ்ணா? நீ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசத்தே, வந்துருவாங்க கூட. அப்படி வரலன்னா வாங்கிட்டு வாங்க. 2வது வடம் என்ன கிருஷ்ணா? அம்மா அத்தே, நான் சொல்வதை தயவு செய்து நன்றாக கேளுங்கள். அவன் கையிலே அரவணன் என்ற ராஜநாகம் இருக்கிறது. அந்த ராஜநாகத்தை அர்ஜுனனை அழிப்பதற்காக அவன் வைத்திருக்கிறான். அப்படி அர்ஜுனனை அவன் அழிக்கிற பொழுது ஒரு தடவைக்கு மேல் மறு தடவை அவன் விடக்கூடாது என்று சத்தியத்தை அவன் வந்துருவான். அப்படி இல்லைனா ஒரு தடவை